பிரயோஜனமா இருக்கணுங்கிற ஒரு மகளிர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கௌரவப்படுத்தி பரிசு கொடுக்கணும்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஊராட்சி மன்றங்கள்லையும் சிறப்பா செயல்படுறவங்களுக்கு, பெண்களா சேர்ந்து சிறப்பா செயல்படுறவங்களுக்கும் சிறப்பா ஊக்கப்படுத்துறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான சமூக அநீதிகள் மற்றும் வன்கொடுமைகளை எதிர்த்து போராடும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வீதம் 5 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2012-13ஆம் ஆண்டு முதல் விருது தோற்றுவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகள், பாலியல் கொடுமைகள் நம்ம ஊராட்சியில இல்லை. நான் அடிக்கடி அக்கா சொல்லுவேன், நம்ம ஊராட்சியில பெண்கள் சமமாக செயல்பட்டு இருக்கிறோம். அப்படி அதாவது அந்த வன்கொடுமைக்கு எதிராக போராடி செயல்படுகிறதான மகளிர் குழு அப்படி இருந்தீங்கன்னா வாங்க, பஞ்சாயத்து தலைவருக்கு வாங்க, ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணி நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பலாம். இளவரசர்களும் கூடாது. அதுக்கு மகளிர் குழு சிறப்பாக செயல்படணும், எதுக்கு போராடணும், பெண்களுக்கு நடக்கிற அநீதியை தடுக்கணும். நம்ம அங்கன்வாடியில் வேலை வைக்கிறவங்க தெளிவாக சொல்றாங்க, அவங்கள்ட்ட நம்பர் இருக்குது. அதாவது குறிப்பிட்ட வயதுக்குள்ள பெண்கள் திருமண வயது அந்த வயதை கடத்துறதுக்கு மேல திருமணம் செஞ்சாங்கன்னா நீங்க தயவுசெய்து தெளிவுபடுத்துங்க. உங்களுடைய பேர் அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து அரசு வந்து அதை நிறுத்தி இருக்கு. ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பில் உள்ள அனைத்து மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கும் 100% முழு கல்வி அறிவு பெற்றிருக்கும் இந்த ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பிற்கு ரூபாய் 50,000 விருது வழங்கப்படுகிறது. இப்பொருள் தொடர்பாக கிராமத்தில் உள்ள ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பிற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தகுதி பெற்ற கூட்டமைப்பிடம் விண்ணப்பங்கள் பெற்று அனுப்பத்தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுவது. இந்த கூட்டமைப்பை நான் ஏற்கனவே இப்போ சொன்னேன். மகளிர் குழு 2 பேர் இருப்பாங்க, வார்டு மெம்பர் இருப்பாங்க, கிராம பொதுமக்கள் இருப்பாங்க. நம்ம கிராமத்துல கல்வி அறிவு இல்லை. நம்ம ஊராட்சியில வந்து நாங்க எல்லாருமே படித்தவர்கள் தான். ஏன்னா இப்ப தெர்லி வந்து நான் எங்கேயுமே ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். தெர்லியில ஒரு வீட்டுல இருக்கிற பிள்ளை 12ஆவது வகுப்பு படிச்சு முடிச்சு இருப்பான். பள்ளிக்கூடமே நாங்க அனுப்ப மாட்டோங்கிற கதையில இப்ப முடிஞ்சிச்சு. எல்லாருமே என் பிள்ளை படிக்கணும், சமுதாயத்துல வளரணும், அப்ப ஏதாவது ஒரு அரசு பணியில ஈடுபடணும், உலக நடவடிக்கைகள் தெரியணும் அப்படின்ட்டு தெர்லியில வந்து நல்ல முன்னேற்றம் ஆயிட்டாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ராணுவத்துல வந்து கிட்டத்தட்ட 8 மாணவர்கள் சேர்ந்தாச்சு. அதே மாதிரி நர்சிங்ல வந்து 2 மாணவிகள், டீச்சர் ட்ரைனிங் 2 மாணவிகள். இன்னமும் என்ன செய்யறாங்க, நர்சிங் 2 படிச்சுட்டு இருக்காங்க, டீச்சர் ட்ரைனிங் 2 படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாம் கடைபிடித்தால், ஏன்னா மாலை நேரம் வந்து நம்ம பெண்கள் சும்மா இருப்போம், அந்த டிவி எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம டியூஷன் மாதிரி தொடங்கினா இன்னைக்கு விதைக்கிற விதை இந்த விருட்சமா வளரும். அதனால நம்ம வர்ற நாட்டுல நம்ம கல்வி அறிவு இல்லை. எல்லாருமே நாங்க அனைவருமே கல்வி அறிவோடு இருக்கிறோம், நாங்க எல்லாம் படித்தவர்கள் என்று சொல்லத்தக்க மார்க்கத்தில் சொல்லத்தக்கதாய் நம்ம ஊராட்சியில அனைத்து 5 கிராமங்களிலும் படிப்பறிவில்லாத மாணவர்கள் இல்லை என்பதை நாம் தைரியமாக சொல்லலாம். அதை நம்ம பெண்களாக நாம் நிச்சயமாக அதை கடைபிடித்தால், நிச்சயமா அதை முயற்சி செய்தால் வெற்றி அடையலாம். ஒரு பாயிண்ட், ஏன்னா வயசானவங்க இல்ல எல்லாருமே ஓஏபி வந்துருச்சுன்னு 2 மாசமா வந்து என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. நான் சொன்னேன் அது வந்து கிராம நிர்வாக அலுவலர் பொறுப்பு. வருவாய்த்துறை அவர்கள்ட்ட நம்ம என்ன செய்வோம், விசாரிப்போம், கேட்போம். இப்ப வந்து நம்ம வந்து தெளிவா அவங்க வந்து நம்ம கிராம நிர்வாக அலுவலர் ஐயா அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து உங்க முன்னால உங்களுடைய சந்தேகத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. அவங்க அரசு அவங்களுக்கு அளித்ததான அந்த திட்டத்தையும் அவங்க என்ன செய்வாங்க, உங்க முன்னால தெளிவா விரிவா சொல்லுவாங்க. கிராம நிர்வாக அலுவலர் ஐயா அவர்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் நான் முதற்க தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு 28 நாள் ஆகுது. எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை மக்களுக்கு. கண்டிப்பான முறையில் இந்த ஓஏபின்றது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம், ஒரு அலாட்மெண்ட் ஒவ்வொரு 8 கேட்டகரியா வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த கேட்டகரியில உள்ளவங்களுக்கு விடோ பென்ஷனு, ஐஜிஎன் ஓஏபி, நார்மல் ஓஏபி, உலரோட்டம் கீழே வந்து ஓஏபி அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து கஷ்டப்படுறவங்க பயனடைஞ்சா இதுல வந்து சந்தோஷப்படுறது கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே சந்தோஷம் தான். அதை விட்டுவிட்டு பணம் இருக்க ஆளுயோ நமக்கு கவர்மெண்ட் தானே கொடுக்குது, நம்ம இது இல்ல கை காசை யாரும் கொடுக்க போறது இல்ல, கவர்மெண்ட் கொடுக்குற காசு தானே அப்படின்னு ஏமாத்தி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இதை வந்து எடுக்கிறதுக்காக 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்து ஆபீசர்ஸ் எல்லாருமே எங்க கிராமத்துக்குள்ள வந்து விசாரிச்சு, அது மாதிரி 2 லட்சம் ரூபா மதிப்புள்ள கார வீடு, ஆண் வாரிசு அப்படி இருக்கவங்க 5 ஏக்கர் மேல வந்து புஞ்சையும் 2 ஏக்கர் நஞ்சை கிட்டத்தட்ட இருக்கவங்கள ஃபுல்லாமே
ஓஏபில இருந்து நீக்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. பட் பழைய ஸ்கீம்ல வந்து 5000 ரூபாய்க்கு மேல வந்து மதிப்பு இருந்தாவே வந்து நீக்கிடலான்னு ஒரு ஜியோ ஆர்டர் போட்டு என் கையில இருக்கு, இப்ப கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில நான் இப்ப கிராமத்துக்கு புதுசா வந்திருக்கிறதுனால யாரையுமே வந்து நான் இந்த ஸ்கீம்ல வந்து எடுத்து நீக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது யாருக்கும். கவர்மெண்ட் கொடுக்கறது உண்மையான பயனாளியா இருந்தா பயனடையணும் கண்டிப்பான முறையில் நினைக்கிற ஒரு கேரக்டர் தான். யாரையும் நீக்கணும் நீங்க யாருக்கும் எனக்கு வேண்டவங்க வேண்டாதவங்க எல்லாம் கிடையாது. அதனால பணம் வந்து கூட சொத்து மதிப்பு உண்மையிலே கூட இருக்கவங்களா இதுக்கு முன்னாடி இருக்க அரசாங்க அதிகாரிகள் கண்டிப்பான முறையில் ஒரு 30 பேரை மட்டும் நீக்கியிருக்காங்க. நம்ம வந்து புதுசா வந்து எதுவும் பண்ணல. இதுல வெறும் ஆட்சேபனை எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்குரிய படிவத்தை வந்து நம்ம இங்க ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கிட்ட முன்னாடி ஒப்படைக்கிறோம், பார்வைக்கும் வைக்கிறோம். நீங்க வந்து ஆட்சேபனை இருந்தா தெரிவிக்கலாம். ஏன்னா உங்களோட நிலைமை வந்து எனக்கு சத்தியமா தெரியாது. இது வரைக்கும் நான் ஒரு குறைஞ்சது வில்லேஜுக்குள்ள ஆளு யாரு என்ன ஏதுன்னு தெரியறதுக்கே குறைஞ்சது 6 மாசத்துக்கு மேலாகும். உங்களுக்கு அது நல்லா தெரிய வரும். அப்படி எதுவும் ஆட்சேபனை தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நேரடியா நம்ம ஆபீஸுக்கு வாங்க, வந்து பேசிக்கிறோம். எதுனாலும் கஷ்டப்படுறவங்க உண்மையிலே நீக்கப்பட்டிருந்தா கண்டிப்பான முறையில் அதுக்குரிய அந்த 1000 ரூபாயை வாங்கி தரதுக்கு கண்டிப்பான முறையில் தாசில்தார் அவர்கள்ட்ட பேசி கண்டிப்பான முறையில் செய்வேன். நான் என்னால முடிஞ்சதான்.